ஆடு மாடு மாதிரி ஓட்டு மந்தையா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸ்டாலினும் சரி அவங்க அப்பாவும் சரி 2 பேரும் தான். அந்த அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு தான் மருத்துவர் ஐயா அவர்கள் 45 வருஷமா, இன்னைக்கு 86 வயசு ஐயா, 45 வருஷமா ஊரூரா போய் போராடிட்டு வர. நாளைக்கு வராரு ஐயா, 86 வயசுல நாளைக்கு வராரு. எதுக்கு வராரு? உங்களுக்கு விடுதலை வாங்கி தர வராரு. உங்களுக்கு விடுதலை வாங்கி தராரு. எவ்வளவு காலமா அடிமையா இருப்போம் நம்ம. அதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்கள். இப்ப இந்த நேரத்தில் தேர்தல் நேரம், திமுக காரன் பணம் மூட்டை எடுத்துட்டு வருவான், அமைச்சர் வருவான், எம்எல்ஏ வருவான், யாரோ வருவாங்க. பணத்தை கொடுத்துட்டு இன்னும் ஒரு வாரத்தில் கிளம்பி போயிடுவான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா தேர்தல் முடிஞ்சோம் யார் உங்க கூட இருப்பா? நம்ம இருப்போம், நம்ம தான் இருப்போம், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எங்கெங்கயோ எம்எல்ஏ வருவான், இந்த பூட்டு போட்டான், எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் இந்த தேர்தல் நியாயமா நடக்கணும் தான் நான் பார்க்கிறேன். சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன் நான். ஆனா நீ வேற மாதிரி பண்ணினா எங்களுக்கும் வேற மாதிரி பண்ண தெரியும். அது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என் தம்பிங்க என் கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சுப்பானுங்க. கண்ணை காமிச்சா போதும். ஏன்னா இது என் மண்ணு, என் மக்கள், தியாகிகள் வாழ்ந்த மண். இந்த மண் ராணுவத்தையே பார்த்துட்டு உங்களெல்லாம் பார்க்க முடியாது. அதனால வந்தீங்களா, ஓட்டு கேட்டீங்களா, போனீங்களா, திமுக காரங்களை சொல்றேன் நான், ஒழுங்கா வந்து அமைதியா ஓட்டு கேட்டு போங்க. இதுல பூட்டி வைக்கிறது, அதை பண்ணுறது, அடிக்கடி பண்ணீங்கன்னா அதெல்லாம் எங்களை எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். என்ன செய்வோம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னொன்னுமா உங்ககிட்ட நான் சொல்றது, என்னுடைய தங்கைகள், என்னுடைய தாய்மார்கள், சகோதரிகள் நான் சொல்றது, இந்த தேர்தலில் உங்க ஓட்டு மிக மிக முக்கியம். என் தம்பிகள்லாம் நிச்சயமா அதை என்ன செய்யணும் செஞ்சிட போறாங்க. நீங்க அவன் பண மூட்டை எடுத்துட்டு வருவான். அந்த பண மூட்டை நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ அதெல்லாம் தெரியாது. ஆனா அது அப்படியாவது ஐயோ நான் வாங்கிட்டேன், என் மனசாட்சி உறுத்துது, அவனுக்கு ஒரு ஓட்டு போட்டுறேன், மற்ற ஓட்டுலாம் நான் மாம்பழத்துக்கு போட்டுறேன், அந்த மாதிரி முடிவு தயவுசெய்து எடுத்துட போறீங்க. ஒரு ஓட்டு கூட அவங்களுக்கு போடக்கூடாது. ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. மனசாட்சியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா ஓட்டும் நமக்கு. அதனால இந்த கிராமம் தேர்தல் புறக்கணி